ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போது இன்றைக்கி நான் எடுத்திருக்க சம் வந்து டிசம்பர் 2024 சிஎம்ஏ ஃபைனல் எக்ஸாமில் லேட்டஸ்ட்டாக வந்து அட்டெம்ப்டில் இருந்த கொஸ்டின். சேல்ஸ்மேன் ட்ராவலிங் டைம். நம்ம வந்துட்டு ஜென்ரலி என்ன நினைப்போம்னா, அந்த அசைன்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் இன்டர் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலில் வந்து அசால்ட்டாக இருந்துருவோம். பட் எவ்ரி அட்டெம்ப்ட் இந்த அசைன்மெண்ட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஃபைனலில் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்டருக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இந்த சம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, a salesman has to visit 5 cities A, B, C, D and E. The intercity distance in kilometers are tabulated below. இது வந்து கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. Note the distance between two cities and need not to be the same both ways. Okay, இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2 சிட்டிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு சேம் வே, அதாவது ஒரே வே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ A to B போயிட்டு திரும்ப B to A அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ரவுண்டிங் ட்ரிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, ஒன் வே ட்ரிப் மாதிரி இருந்துட்டு அது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஏல இருந்துட்டு ஏகே வர மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ இஃப் த சேல்ஸ்மேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிட்டி ஏ அண்ட் ஹேஸ் டு கம் பேக் டு சிட்டி ஏ. சேல்ஸ்மேன் வந்து சிட்டி ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிட்டி ஏக்கே ரிட்டன் வரணும். பை அப்ளைங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணி which route would you advise him to take so that the total distance traveled by him is minimized. ஸோ நம்ம எந்த ரூட் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம், மினிமம் ட்ராவலிங் டைம் இருக்கணும், மினிமம் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத நம்ம அசைன்மெண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A to A A to Aக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம், அதனால இது blank. அதே மாதிரி தான் B to B, C to C எல்லாமே blank-ஆக வந்துடும். ஓகே, அதே மாதிரி A to B போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் 12, A to Cக்கு 24, Dக்கு 25, Eக்கு 15 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் B, C, Dக்கு அந்த மாதிரி இரஸ்பெக்டிவ் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம அசைன்மெண்ட் ப்ரொசீஜரில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அசைன்மெண்ட் ப்ரொசீஜரில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் இந்த டேப்லேஷனே அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். ஓகே, இந்த கொஸ்டினில் இருக்க அதே டேப்லேஷன்ஸை எடுத்து எழுதிட்டு இப்போ நான் இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து ரோ ஆப்ரேஷன். ரோ ஆப்ரேஷன் மீன்ஸ் அசைன்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும் ரோ ஆப்ரேஷன், செகண்ட் காலம் ஆப்ரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகணும். ஓகே, இப்போ வந்து ரோ ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏல வந்துட்டு இந்த இது கொடுத்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் ஃபார் அசைன்மெண்ட் இஸ் ரோ ஆப்ரேஷன். எப்படி ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம்? ஓகே, இந்த இதில் ரோ ஆப்ரேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஏங்கிற இந்த ரோ, இந்த மேட்ரிக்ஸில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் நம்பரை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே இருக்கிறதுல மினிமம் நம்பர் 12. ஓகேவா, இந்த 12 சூஸ் பண்ணிவிட்டு இந்த 12ஆல் மற்ற எல்லா CDE இந்த டிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to select the minimum number, அதை சப்ராக்ட் பண்ணணும் மற்ற வேல்யூஸ்லேருந்து. ஓகே, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ 12 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 12 - 12 0 ஆகிடும். ஓகே, அடுத்து 12 - 24 12, அடுத்து 24 - 12. ஓகே, எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஓகே, 25 மைனஸ் மினிமம் நம்பரை நம்ம அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 25 - 12 13, 15 - 12 3. ஓகே, அதே மாதிரி பிக்கு பாருங்கள். பி ரோவில் பார்த்துட்டிங்கன்னா விச் ஒன் இஸ் மினிமம்? 6 இஸ் த மினிமம் நம்பர். ஸோ 6 செலக்ட் பண்ணிக்கிறோம். 6 - 6 0, அடுத்தது blank. ஸோ அந்த blank அப்படியே இருக்கட்டும். 16 - 6 10, அடுத்தது 18 - 6 12, 7 - 6 1. ஓகே, அதே மாதிரி சியில் செலக்ட் பண்ணுறோம் 10, டியில் 14 12, இயில் வந்து 12. இதை செலக்ட் பண்ணி மற்ற எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் ரோ ஆப்ரேஷன். ரோ ஆப்ரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் இஸ் ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இஸ் காலம் ஆப்ரேஷன். ரோ ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காலம் ஆப்ரேஷன். காலம் ஆப்ரேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ரோ வைஸ் நம்ம எப்படி மினிமம் நம்பர் செலக்ட் பண்ணோமோ இந்த மேட்ரிக்ஸில் இப்போது ரோ ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கலாம். அந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு காலம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஹவ் வி டூ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து
காலம் வைஸ் we have to select the minimum number. ஓகே, இப்போ ஏங்கிற காலமில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ 0 இருக்கிறதுனால அந்த அந்த காலம் அப்படியே எடுத்து எழுதிடலாம். பிகாஸ் 0 மைனஸ் எனிதிங் இஸ் சேம். ஓகே, அதே மாதிரி எனிதிங் மைனஸ் 0 இஸ் சேம். அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னாலும் மினிமம் நம்பர் வந்து 0. ஸோ எனிதிங் மைனஸ் 0 சேம் நம்பர். 1 மைனஸ் 0 1, 3 மைனஸ் 0. ஸோ அதனால அதே காலம் வந்துடும். அடுத்தது சிக்கு போகிறோம். சி, இங்கே சியில் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் மினிமம் நம்ம பார்க்கணும். 8ங்கிற மினிமம் வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம ரெஸ்பெக்டிவ் அந்த காலமில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸில் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 12 மைனஸ் 8, 10 மைனஸ் 8, 11 மைனஸ் 8, 8 மைனஸ் 8. ஓகே, இதோட ஆன்சர்ஸ். டியில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ 8. ஸோ அதை வச்சு சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இயில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ 1. 3 மைனஸ் 1 2, 1 minus 1 0, 1 at the 2 minus 1 1 and 2 minus 1 1. This one is blank. இப்போ row and column operation over. Okay, this step 2 is also completed. இப்போ இருக்கிறதுலே மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எது 0. நீங்கள் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 0 இஸ் த மினிமம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 0 எடுத்துக்கிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகே, எப்படி போகலாம், ரூட்டை வந்து அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 0 வச்சு தான் நம்ம அசைன் பண்ணணும். இப்போது ஏலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம வந்து 0வை சர்ச் பண்ணணும். எங்கே இருக்குது, இந்த எடுத்துகிட்டு 0 இருக்குது. ஸோ இந்த ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம ஒரு ஏக்கு வந்து பியை தான் அசைன் பண்ண முடியும். ஒரே இது ஏக்கு வந்து பியையும் அசைன் பண்ணிவிட்டு ஏலேருந்து பிக்கும் போய் டிக்கும் போகணும். ஒரே நேரத்தில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒன்று தான் அசைன் பண்ண முடியும். அதனால ஒரு 0 இருக்கிறத மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஏக்கு இந்த பிக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்க 0. இப்போ நம்ம அசைன் பண்ண உடனே நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எங்கே 0வை நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துட்ட அந்த காலமை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். த டோட்டல் காலம் ஹேஸ் டு பி ஸ்ட்ரைக் அவுட். எங்கே நம்ம அசைன் பண்ணாலும் எல்லா அசைன்மெண்ட் சம்லையும் இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எங்கே போயிட்டு நம்ம அசைன் பண்ணிட்டுறோமோ அந்த வேறு இட் இஸ் ஜாப் அலோகேஷனாக இருக்கலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுறோம். இதே மாதிரி ஜாப் அலோகேட் பண்ணுறதா இருக்கலாம். எந்த ஸ்டைலில் நம்ம போனாலும் எங்கே நம்ம வந்து ரோவில் 0வை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, இந்த ரோவில் இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரோவில் செக் பண்ணுங்கள். அடுத்த ரோவில் 0 செக் பண்ணிங்கன்னா 2 0 இருக்குது. ஸோ வி கேன் நாட் அசைன். அடுத்தது சியில் செக் பண்ணிங்கன்னா 2 0 இருக்குது, அசைன் பண்ண முடியாது. டியில் செக் பண்ணிங்கன்னா 2 0 இருக்குது, ஸோ அசைன் பண்ண முடியாது. இ ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 0 இருக்குது, ஸோ வி கேன் அசைன். இந்த 0வை அசைன் பண்ணிடலாம். ஸோ அசைன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப நம்ம சி காலமில் பாருங்கள், ஒரே ஒரு 0 இருக்கா. ஸோ காலம் வைஸ் அசைன் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ரோ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு காலம் ஆப்ரேஷன் பண்ணோமோ அதே மாதிரி ரோ அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வரையும் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப காலம் வைஸ் நம்ம வந்து அசைன்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். காலம் வைஸில் பார்க்கும்போது ஏ காலம் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட், பி காலம் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட். சி காலம் செக் பண்ணும்போது அதில் ஒரு 0 இருக்கா. ஸோ அந்த 0வை நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ எந்த 0வை நம்ம அசைன் பண்ணுறோமோ இப்போ செக் வந்து காலம் வைஸ். ஸோ செக்கிங் வந்து நம்ம காலம் வைஸ் பண்ணியிருக்கிறதுனால ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய செக்கிங் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதோ அதுக்கு ஆப்போசிட். காலம் வைஸ் நம்ம செக்கிங்னா ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட், ரோ வைஸ் செக்கிங்னா காலம் வைஸ் ஸ்ட்ரைக் அவுட். ஸோ எங்கே நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது காலம் வைஸ். அடுத்தது டியில் காலம் வைஸ் செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல 0 இருக்கா. ஸோ இங்கே அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணிட்டதுனால இப்போ காலம் வைஸ் செக்கிங்கில் இங்கே அசைன் பண்ணியாச்சு. ஸோ ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட். அடுத்தது இயில் நம்ம வந்துட்டு காலம் வைஸ் செக் பண்ணும்போது இங்கே 0 இருக்குது. ஸோ இதை அசைன் பண்ணிவிட்டு ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட். காலம் வைஸ் செக்கிங், ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட். ஓகே, இப்போ செக் பண்ணியாச்சு. இப்போது இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 into 5 மேட்ரிக்ஸ். ஓகே, 5 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எத்தனை லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ஸ்ட்ரைக் அவுட் லைன்ஸ் இருக்கோ அது மேட்ச் ஆனால் திஸ் இஸ் ஆப்டிமம். ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்து கிலோமீட்டர் வந்து கால்குலேட் பண்ண போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஆச்சு, 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆப்டிமம். திஸ் சொல்யூஷன் வில் பி optimum. So m is equal to n ன்னு சொல்லுவாங்க. Okay, the number of lines is equal to the number of the matrix. Okay, number of the matrix is equal to number of lines. So 5 is equal to 5. Okay,
இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்போ நம்ம அசைன்மெண்ட் பண்ணிட்டோம்ல, ஸோ அதை வச்சு நம்ம ரூட் இப்போ வந்து மேப் பண்ண போகிறோம். எப்படி? ஏலேருந்து பிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ டு பிக்கு போயிடுவார் ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ்மேன். அடுத்தது பியிலேருந்து அசைன் பண்ணியிருக்கோம், அது இ. ஓகே, பியிலேருந்து இக்கு போக அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது இப்போ இக்கு போயாச்சு. இப்போ ஹீ இஸ் இன் இ. அப்போது இயில் போய் செக் பண்ணுங்கள். இயிலேருந்து எங்கே போகலாம்? ஏக்கு தான் போகலாம். இ டு ஏ தான் போகலாம். ஸோ சிஎன்டி மிஸ் ஆகுது. சிஎன்டியையும் அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பட் இங்கே வந்து எல்லா சிட்டிஸையுமே கவர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா. ஓகே, இன்டர்சிட்டி டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். சேல்ஸ்மேன் ஹேஸ் டு விசிட் 5 சிட்டிஸ் ஏபிசிடிஇ. அது வந்து அந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் வித் ஏ எண்ட் வித் ஏ. திஸ் இஸ் த கண்டிஷன். அது வந்து ஸ்டார்ட் வித் ஏ எண்ட் வித் ஏ. ஸோ பட் இது ஸ்டார்ட் வித் ஏ எண்ட் வித் ஏ ஒரு கண்டிஷன் ஓகே. பட் சிஎன்டி மிஸ்ஸிங். அந்த ரவுண்ட் ட்ரிப்பில் வந்து சிஎன்டிஏ நாட் கவர்ட். சிஎன்டி நாட் கவர்ட். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். வாட் இஸ் தட்? அது அந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது திரும்ப அதே மேட்ரிக்ஸை நான் வந்து எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அசைன் பண்ணியிருந்தது வந்துட்டு ஏ டு பின்னு அசைன் பண்ணியிருந்தோம். ஓகே, தட் இஸ் ஓகே. இந்த இதில் வந்து 0 அசைன் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து 0 அசைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஏ டு பி போயிடுவார். அடுத்தது பி டு இ போகிறதா நம்ம பண்ணியிருந்தோம். பட் அவர் வந்து இக்கு போயிட்டா திரும்ப ஏக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணணும்னா பிலேருந்து சி போகிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரோவில் இருக்கக்கூடிய அவர் ஏலேருந்து பிக்கு போகட்டும், பட் பியிலேருந்து சி போகிற மாதிரி நம்ம அசைன் பண்ண போகிறோம். அதனால நெக்ஸ்ட் லோவஸ்ட் நம்பரை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ பியிலேருந்து அவர் சிக்கு போகிற மாதிரி லோவஸ்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பியிலேருந்து சிக்கு இந்த ரோ படி இந்த 0க்கு பதிலாக நம்ம நெக்ஸ்ட்டு லோவஸ்ட் நம்பர் 2 அதை அசைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சிக்கு போயிடுவாங்க. ஓகே, இப்போது சியில் இருக்காங்க. சியில் இருந்துட்டு அடுத்தது நம்ம சியிலேருந்து எந்த நம்பர் அசைன் பண்ணியிருந்தோம்? டி அசைன் பண்ணியிருந்தோம். இட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து சியிலேருந்து இப்போ டிக்கு போகணும். ஸோ சியிலேருந்து டிக்கு போகிற மாதிரி அசைன் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏலேருந்து பிலேருந்து சி போயாச்சு. இப்போ சியிலேருந்து எங்கே போகிறாருன்னா டிக்கு போயாச்சு. டியிலேருந்து அடுத்தது டி காலமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டி ரோ, இந்த ரோவில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த 0 வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து அசைன் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு பதிலாக ஈக்கு போகணும். இப்போ டியில் இருக்கார். ஸோ டியிலேருந்து ஈக்கு போனால் இட் வில் பி குட். அப்போ ஈலேருந்து அடுத்தது ஏக்கு போக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லோவஸ்ட் நம்பர் செக் பண்ணால் இட்ஸ் 1. இது ஆட்டோமேட்டிக்காக ஈயில் தான் இருக்குது. ஓகேவா? இ காலமில் இருக்குது. ஸோ நம்ம டியிலேருந்து ஈக்கு போயிட்டார் சேல்ஸ்மேன். ஓகே, இப்போது இலேருந்து ஏ, இது வந்து ஆல்ரெடி அசைன்டு தான். நம்ம இங்கே அசைன் பண்ணியிருந்தது இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி அசைன்ட். ஸோ இ டு ஏ. ஓகேவா? இப்போ ரூட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு ஏ. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ, இலேருந்து ஏ. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஏ டு பி. ஓகே, ஏ டு பி அதோட டிஸ்டன்ஸ் வந்து 12. ஓகே, அடுத்தது பி டு சி அதோட டிஸ்டன்ஸ் வந்து 16. அடுத்தது சி டு டி, சியிலேருந்து டி 18. அடுத்தது டியிலேருந்து இ அதோட டிஸ்டன்ஸ் 16. அடுத்தது இலேருந்து ஏ. ஓகே, இலேருந்து ஏ 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we are getting 74 கிலோமீட்டர். ஓகே, திஸ் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ். இங்கே கொஸ்டினில் கேட்டிருந்த மினிமம் டிஸ்டன்ஸ் டு கவர். இதில் அவங்க சொன்ன மாதிரி அந்த 5 சிட்டிஸையும் கவர் பண்ணிட்டாங்க. ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏலே எண்ட் ஆகிடுச்சு. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 74 கிலோமீட்டர்ஸில் த சேல்ஸ்மேன் கேன் ட்ராவல் டு ஆல் த 5 சிட்டிஸ் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.